பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலையும் கூட ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சிலராய் ஒரு குழுவாய் சேர்ந்து நாங்கள் உங்கள் பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டவருடைய சமூகம் நமக்கு எவ்வளவு இன்பமானது தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நாம் வைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் நமக்கு செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இந்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். அந்த கிரியைகள் இந்த நாட்களை நடைபெறும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை ஒரு ஜெப வீராங்கனையாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்கு இறங்கு ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆதி நாட்களில் எலியாவின் நாட்களில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்தீங்கப்பா. அப்பட்டமான காரியங்களை மக்கள் மத்தியிலே செய்தீங்க, ஜனங்கள் மத்தியிலே செய்தீங்க. இந்த கடைசி நாட்களிலும் தேவனே தேவன் என்று சொல்லத்தக்கதாய் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலே செய்யும்படியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அந்த தாகம் இருதயத்தை ஆண்டவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் செய்வார். நம்மை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார், நிச்சயம் செய்வார். யார் அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வாஞ்சிக்கிறீங்களோ, ஆண்டவரே அந்த நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி வாஞ்சிப்போமா. ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன் எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்கள் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதிகார அரியணையில் அமர்ந்திருந்தோர் அலறி நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். ஆவியில் அனல் கொண்ட எலியா அஞ்சாமல் நிமிர்ந்து நின்றார். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். செப்பனிட்ட பலிபீடத்தில் தேவக்கினி இறங்கியதே, செப்பனிட்ட பலிபீடத்தில் தேவ அக்கினி இறங்கியதே. கர்த்தரே தெய்வம் என்று தேவ ஜனங்கள் பணிந்தனரே, கர்த்தரே தெய்வம் என்று தேவ ஜனங்கள் பணிந்தனரே. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். பரலோகரதம் வந்திடும், மகிமையில் நம்மை சேர்த்திடும். ஆயத்தமாகிடுவோம் நாம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் அவர் எங்கள் தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் நாட்களில் பெரும் காரியம் செய்த தேவன், எங்களின் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். எங்களில் இந்த நாட்களில் பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்மளுக்கு வாஞ்சை இருந்தா இந்த நாளில் இந்த நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். பிரியமானவர்களே, வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் தேசத்தில், நாங்கள் குடியிருக்கிற இடத்துல, இந்த தெருவில், இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எலியாவின் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தேவனே, இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே பிரியமானவர்களே, நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசம், நமக்கு நல்ல ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தேசத்திலே நாம் இருந்து கொண்டு நம்முடைய தேசத்துக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை நம்பிதான் இந்த தேசமே இருக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குனால தான் இந்த தேசம் இவ்வளோ இதோடு நிற்கிறது. அல்லாவிட்டால் எப்படியோ இந்த தேசம் போயிருக்கும். எத்தனையோ ஜனங்கள் இந்த தேசத்துக்காக வைராக்கியத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த நாட்களில் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம். ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய ஜெபந்தான் அந்த தேசத்தை நிறுத்தி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்துக்காக. எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு நல்ல கிருபைகளை, ஞானத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தர். எந்த பிரச்சனை இல்லாதபடி சுமூகமாக நம்முடைய தேசம் போக வேண்டும். அப்படி என்றால் தான் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய இனத்தார் ஜனத்தார் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். எனவே நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக, நாம் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் நாம் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதுமா? இல்லவே இல்லை. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், அறியாத ஜனங்களும், நமக்கு தெரியாத ஜனங்களும் கூட அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற பாரம் நம்முடைய உள்ளத்தை அழுத்த வேண்டும். அதற்காக தான் நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்துக்காக நினைவில் கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. ஒரு சில மணித்துளிகள் தான் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. நாங்கள் உண்மையாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நேசித்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. தேசத்தில் உள்ள ஜனங்கள், ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் உண்மை
அறிய வேண்டும் ராஜா. உம்மை அறியாமல் இருக்கக்கூடாதுப்பா. எப்படியாயினும் உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உம்மை அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் எப்படியாயினும் உண்மை நான் அறியும்படிக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ராஜா. அது மட்டுமல்ல, எங்கள் தேசம் நீர் தந்த தேசம் அப்பா. இதை ஆளுகிறவர்களையும் நீங்கள் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவர்களுக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க, நிதானத்தை கொடுங்கப்பா. தேசத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் வேதத்திலும் பார்க்கலாம் தானியேல் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரை யோசேப்புக்கு கொடுத்த அந்த விவேகம், நிதானம், ஆண்டவரை ஞானத்தை எங்களுடைய தேச தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவர் கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய அறிவில்லாமல் ஆண்டவரே எந்த காரியத்தையும் செய்து விடக்கூடாதப்பா. தேவனே நீர் கிரியை செய்வீராக, இரக்கம் செய்வீராக ராஜா. அப்பா எத்தனையோ ராஜாக்கள் தேசத்தில் ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது உம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டு எத்தனையோ ராஜாக்கள் தேச ஆளுகை செய்திருக்கிறாங்கப்பா. அவங்க ஆண்ட நாட்களில் எல்லாம் தேசம் அமைதலாய் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதுபோல் எங்கள் தேசத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி சமாதானமான ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ மனிதர்கள் எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும் வாழ கிருபை கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே தேச தலைவர்களும் ஜனங்களும் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். பாருங்க, நம்முடைய தேசத்தில் பலவிதமான என்ன நடக்குதுன்னு சொன்னால், நிறைய மக்கள் திருடி தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு படித்திருப்பாங்க, ஆனால் என்ன வேலை இல்லாமல் அவங்களுக்கு நாளடைவில் அவங்களுக்கு மன விரக்தி அடைந்து திருட்டு தொழிலே இறங்கிட்டாங்க. மக்களை ஏமாற்றி பிழைக்கிறது, திருடி பிழைக்கிறது, இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய தேசத்தில் பழகி பெருகிட்டாங்க. இது எதற்கு? ஏனென்றால் படித்த இளைஞர்களுக்கு சரியான முறைப்படி அவங்களுக்கு வேலை வழங்காத காரணம். நம்முடைய தேசத்தில் அநேக வேலை காலி இடங்கள், பணியிடங்கள் இருக்கிறது. என்றாலும் அந்த இடத்துல அவர்களை சரியான முறையில் அவங்களுக்கு கொடுக்காததுனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இஷ்டம் போல நேரம் போகாது, அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய கொள்ளையர்கள், ரவுடிகள், திருடுறவங்க, ஏமாற்றி பழக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க தேசத்தில் நிறைய பழகி பெருகிட்டாங்க. இவர்கள் மனம் திரும்பும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இவங்க சொந்த கரத்தினால வேலை செய்து பிழைக்கணும். அதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அந்த காரியங்களை அவங்க பயன்படுத்தி அவங்க அந்த காரியத்தில் உண்மையாக வேலை செய்து உண்மையாக அவங்க பிழைக்கணும். அந்த எண்ணத்தை, அந்த கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும், இந்த தேசத்தில் வேலையில்லாத ஜனங்களுக்கு வேலை கொடுக்கவும், அதற்குரிய காரியங்களை நமது அரசாங்கம் செய்து கொடுக்கவும், அதற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில் நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, எத்தனையோ கோடான கோடி மக்கள், வாலிபர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்கப்பா. சில வாலிபர்கள் எனக்கு படித்த அளவுக்கு இந்த வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி கீழ் மட்டத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் சில வாலிபர்களோ ஏனோ தானோ என்று எதையோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு என்று சொல்லி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே, எங்கள் மனம் ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு எங்கள் தேசத்தில் அநேக பேர் ரவுடிகளாய் மாறிட்டாங்க. நிறைய பேர் திருடி வாழ்கிறாங்க, ஏமாற்றி வாழ்கிறாங்க, கொள்ளையர்களாக வாழ்கிறாங்கப்பா. வேண்டாப்பா ஏசப்பா. ஆண்டவரே, அநேகரை கொலை பண்ணியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் வேண்டாப்பா. இயேசுவே, எங்கள் மக்களை ஒரு விசை நீ கண்ணோக்கி பாரு. இப்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுங்க, ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. வழி வாசல்களை கொடுங்கப்பா. இதை தவறு என்று உணர்வை அவங்களுக்கு கொடுங்கப்பா. விட்டு விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா, உண்மையான காரியத்தில் நீதியாய் நியாயமான காரியங்களை செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா.
இன்னும் ஆண்டவரே எங்கள் அரசாங்கமும் கூட இந்த காரியத்திலே உண்மையாய் செய்யட்டும்ப்பா. படித்து இளைஞர்களுக்கு வேலையை வாய்ப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே, வாய்ப்பைகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்க பண்ணுங்கப்பா, வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த கிருபையை எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆளுகிறவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. எப்படியாயிரும் எங்கள் தேசத்தில் எங்கள் எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்கப்பா. எந்த கொள்ளையர்கள் நடமாட்டம் ரவுடிகள் கும்பல்கள் வரவே கூடாதப்பா. திருட்டு வேலை செய்யவே கூடாதப்பா. ஏமாற்றி பிழைக்கிறது அது ஆசீர்வாதமே கிடையாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி செய்யுங்கப்பா. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் நிறைய நியூஸ் நம்ம பார்க்க போனால் பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், இதை தான் நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டே இருக்கிறோம். அநேக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. நிறைய இடத்துல இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வயதான பிள்ளைகள் அநேக பேர் இந்த காரியத்தில் இறங்கி நிறைய இந்த இடங்களை வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான ஒரு காரியம். இதெல்லாம் மூடப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை நம்பி விடுறாங்க. ஆனால் அவங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது எவ்வளோ வேதனைப்படும். அதனால் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கத்த தரும்படியாக, பெண் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கத்த தரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பும்படியாக, மிருகத்தனமான இந்த காரியங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாக நம்ம ஜெபிப்போம். காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவை தருவார். தேவனே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு மனதோடு எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்கே பாதுகாப்பு என்று நினைத்தோமோ அந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்பற்ற தன்மை இருக்கிறதப்பா. என் தெய்வமே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இயேசுவே, இறங்குங்கப்பா. ஒவ்வொரு இடத்துலையும் பாதுகாப்பை கொடுங்கப்பா. எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாருமாண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இப்படிப்பட்ட ஆண்டவரே, எளிமையா அசிங்கமான காரியங்களை செய்கிற மனிதர்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. மிருகத்தனமான எண்ணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத சத்ருவின் கிரிகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவனே, பரிசுத்தத்தை எங்கள் தேவன் விரும்புகிறீரப்பா. அந்த பரிசுத்தம் எங்கள் தேசத்துல இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு வாலிபர்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் தங்களை தாங்கள் காத்துக்கொள்ளணும். உடைய வேதத்தினால் வசனத்தினால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உட்கொண்டு தங்களுடைய வேலைகளுக்கு கடமைகளுக்கு செல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ராஜா, கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீரே பரிசுத்தமாக்குகிற தேவனப்பா. எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வரும்போது போகும்போது பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. இந்த தீமை அணுகாதபடி காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. அந்நியர்கள் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும். இரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும், மறைத்து கொள்ளும், மறைத்து கொள்ளும். உங்கள் கரங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. பிரியமானவர்களை, விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் நாம் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேக ஊழிய ஸ்தலங்கள் இந்த நாட்களில் இடிக்கப்பட்டு கிடக்கின்றன. இன்னும் அது கட்ட முடியாதபடி அனுமதி வழங்காத நிலைமையில் காணப்படுகிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் தாங்கி அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் இந்த நாட்களில் வல்லமையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், உண்மையாய் செய்யணும். ஏனோ தானோ என்று புகழுக்காக, பணத்திற்காக, கடமைக்காக செய்கிறவர்கள் வேண்டாம்.
உண்மையாய் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிவிதமாய் எடுத்து கையில் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாய் மிஷனரிகளுக்காக, தன்னுடைய நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா உங்கள் கரத்தில் வருகிறோம்ப்பா. நீர் ஆண்டவரே உம்முடைய ஆராதனை ஸ்தலங்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனை ஸ்தலங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே இடிக்கப்பட்ட நிலைமையில் வட இந்தியாவில் அநேக இடங்களில் இருக்கிறது. இங்கேயும் மற்றும் எங்கள் தேசத்திலும் பல இடங்களில் காணப்படுகிறது. இந்த ஆலயங்கள்லாம் மறுபடியும் கட்டப்பட வேண்டும் ராஜா. அதற்கு உரிய சரியான ஆண்டவரே அனுமதி வழங்கப்பட வேண்டும் ராஜா. அதிகாரிகளுடைய எண்ணங்களில் தேவன் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள் அத்தமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவன் அந்த ஆலயங்கள்ல இருக்கிறீர் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தைரியப்படுத்துவீராக. உற்சாகமாய் உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும் ஆண்டவரே, உண்மையாய் செய்யட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்ர 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 ராஜா. உம்முடைய விசுவாசத்தை விட்டு ஆண்டவர் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதபடி அதில் நிலைத்து நின்று ஆண்டவருக்காக நிற்கும்படியான கிருபையை ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரை. விசுவாசிகளை அப்படியே பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே இன்னும் சீக்கிரமாய் எல்லா ஆலயங்களும் கட்டப்படட்டும் ராஜா. எங்கள் தேசத்தில் உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியில் உடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். தீவிரமாய் 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 இதை செயல்படுத்த மிஷனரிகள் எழும்புவார்களாக ராஜா. வாலிபர்கள் எழும்புவார்களாக ராஜா. தேவன் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் இவ்விதமாய் கூடி ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இன்னும் ஏராளமான ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நாங்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெப ஆவி, வல்லமையின் ஆவி ஒவ்வொருவர் மேலும் பற்றி பிடிக்கட்டும், விழட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்க ராஜா. வீடுகளில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த பாரம் அவங்க உள்ளத்தை நிரப்பட்டும், ஏவி எழுப்பட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க பாரத்தை ஆண்டவரே கொஞ்சம் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகள், திறப்பில் நிற்கிற பிள்ளைகளை இன்னும் எழுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்படிப்பட்டவர்களை தான் உங்கள் கண்கள் உலாவி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. எங்கே என்னுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் ராஜா. நாங்கள் இருக்கணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பொழுது ஜெபிக்கிற, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். இவ்வளவு நேரம் ஜெபிக்க என்னோடு சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்தபடியால் ஸ்தோத்திரம். இந்த பகல் காலம் முழுவதும் மீதியான நேரத்திலும் கூட இருங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் அப்பா இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்த ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து மீதியுள்ள நாள் ஆசீர்வாதமாய் கொடுங்கப்பா. ஆண்டவரை இரவு நேரத்தில் சமாதானத்தோடு படுக்கைக்கு இளைப்பாற செல்ல கிருபை கொடுங்கப்பா. தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும், உங்கள் ராஜ்யம் மட்டும் கட்டப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்கள் நாம மட்டும் உயர்ந்திருக்கட்டும் ராஜா. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ராஜா. தொடர்ந்து உங்கள் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஆண்டவரே ஃபவுண்டருக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியங்களை இன்னும் பலப்படுத்துங்க, விஸ்தாரப்படுத்துங்க, அநேகருக்கு பயனுள்ளதா இன்னும் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உடைய தாசனை எடுத்து இன்னும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் ஏராள தேவைகள் உண்டு, எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தியாக்கி கொடுங்கப்பா. சகல ஐஸ்வர்யமும் சம்பந்தம் உங்கள் கரத்தில் தானப்பா இருக்கிறதப்பா. அந்த ஆண்டவரை பரிபூரணத்தினால உடைய தாசனை தேவைகளை சந்திங்க. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற முழங்காலில் நிற்கிற பிள்ளைகளை இன்னும் எழுப்புங்க, பலப்படுத்துங்க, இன்னும் ஜெபிக்க கிருபை கொடுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும், மகத்துவமுள்ள நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும்
துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.